ஸோ ரிமைனிங்கில் 6 பாலுக்கு 15. அதே மாதிரியுமே பிரைட்னஸ் வச்சு பாருங்க இருண்டிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் வர போறக்காண்டி ஸோ விராட் சிவா வந்திருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட்ல உள்ள வந்து நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே கிடக்கு. ஸோ ரிமைனிங்ல 5 பாலுக்கு 14 தேவை. செகண்ட் பால் பேட்ல ஒரு சான்ஸ் ஃபார் சிவா பவுலரே வந்துட்டாருங்க. விக்கெட் கிடைச்சிருக்கு. காட்டன் பால். வெங்கட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க சிவா. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாது உள்ள வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. வாட் ஏ ஹிட். உள்ள வந்த வேகத்துல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. மச்சு நீடு 6 மாது பேட்ல இருந்து வந்துருச்சு. நல்ல ஷாட். கண்டிப்பா அடிப்பாருங்க. சோ ரிமைனிங்ல 3 பாலுக்கு 8. ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடிட்டாரு. இதுவும் 6 போயிருச்சுங்க. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிட்டாரு. உள்ள வந்து மேட்சே மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். மாது மேட்சமே க்ளோஸ் ஆகி எடுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ள வந்து 2 பால் சந்திச்சு 2 6 பதிவு பண்ணிட்டாரு. ரிமைனிங்ல 2 பாலுக்கு 2 ரன் தேவை. ஆடிட்டாரு. உள்ள வச்சு எண்டு மாறுறாங்க. ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட். லாஸ்ட் பால மாத்திரம் தான் ஸ்ட்ரைக் வச்சுக்கிறாரு. லாஸ்ட் ஒரு பாலுக்கு 1 ரன் தேவை. இங்க மேட்சை டிரா பண்ணிட்டாங்க பிஎம் ஸ்பாட்டன். அதே மாதிரி க்ளோஸ் ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாலுக்கு 1 மேட்ச் டிரா ஆனால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் ஒன் பேட்ல ஏஜ் ஃபீல்டரே வச்சாங்க. ஆனால் கேட்ச் கேரி ஆகல. ஸோ அப்படிங்கல சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட்ல உள்ள வந்து மேட்சே மாத்திட்டாருங்க மாது. அவங்க டீமை வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. செம மேட்ச், த்ரில்லர் மேட்ச்.